இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா என்னடா சட்னி வைக்கிறதுன்னு யோசிச்சு டென்ஷன் ஆகுதுங்க. சரி இட்லி மாவு தீர்ந்துடுச்சு சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு பார்த்தா அதை உருட்டி திரட்டி தோசைக்கல்ல வேக வைக்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழியா வெந்துடுவோம். அதுக்கு சட்னியே பரவாயில்லன்னு தோணுதுங்க. ஆக மொத்தத்தில் சமைக்கிறதை விட ஒரு கொடுமையானது என்ன சமைக்கிறதுன்னு யோசிக்கிறது தாங்க. நாங்கள் முன்னாடிலாம் கோதுமை மாவா தாங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஒரு 6 மாசமா என்ன பண்ணுறேன்னா முழு கோதுமையாக வாங்கிட்டு வந்துட்டு மில்லில் கொடுத்து நாங்களே அரைச்சிக்கிறோம். அதுதான் இவ்வளோ பெரிய வாள். இன்னைக்கு தான் அரைச்சிட்டு வந்தாங்க. மாவா வாங்கிட்டு வந்தா கூட டக்குன்னு கொட்டி வச்சிடலாம் போல இருக்கு பாக்ஸில். அரைச்சிட்டு வரது என்ன ஆகுதுன்னா ஹீட்டாக இருக்கா, அதை ஆற வைக்கிறதுக்குள்ளே டென்ஷன் ஆகுதுங்க. ஆற வைக்கிறது கூட ஆற வச்சிடலாம், தாம்பலம் அந்த மாதிரிலாம் வச்சு நான் போட்டு ஆற வச்சுடுவேன். பட் என் புள்ளையாண்டன்ட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஆற வச்சுட்டு இருந்தாண்ட நான் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே தட்டி விட்டானா எல்லாமே போயிடும். ஒரு வழியாக ஆற வச்சு கொட்டி வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுது. பட் பரவாயில்லைங்க. கடையில் இருக்கிறது என்ன கெமிக்கல்ஸ் சேர்க்குறாங்களா என்னென்னலாம் நமக்கு தெரியாது. பட் இது நம்ம கண் முன்னாடியே முழு கோதுமையை அரைக்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா. ஆனால் டேஸ்ட்டுமே அதே மாதிரியே தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. தக்காளி தொக்கு இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட்டு சாப்பாடு சப்பாத்தி அப்புறம் தக்காளி தொக்கு தாங்க. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.